மாப்பிள்ளையோட அப்பத்தா வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. 1.5 லட்சம் வரைக்கும் நான் புரட்டிடுவேன். மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. மேனேஜர் கிட்ட கேட்டு பாப்போமா? ஹலோ சார், குட் மார்னிங். நான் மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி சொல்லுங்க. சார், பர்சனல் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கே இவ்வளவு தயங்குறீங்க? வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. எஸ் கம். சார், சொல்லுங்க மீனாட்சி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது வந்து சார். என்னாச்சு? ஏன் தயக்கப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க மீனாட்சி. இல்ல, நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. அக்கா மேரேஜுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகுது. எனக்கு ஒரு 1 லட்சம் ஆபீஸ்ல இருந்து லோன் வாங்கி கொடுக்க முடியுமா? என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் பிடிக்கிற மாதிரி. இத கேக்குறதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? என்ன மீனாட்சி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எப்போ எது தேவைப்பட்டாலும் கேட்கலான்னு. அது இல்ல சார், கிடைக்குமான்னு தெரியல. அதான். ஏன் கிடைக்காது? நான் வாங்கி தரேன். ஹெட் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். எப்படியும் ஓகே ஆக ஈவினிங் ஆயிடும். உங்களுக்கு ஓகே தானே? வெயிட் பண்ண முடியுமா? சரிங்க சார், நான் வெயிட் பண்றேன். தட்ஸ் குட். அப்போ கிளம்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் அப்ரூவல் வாங்கிட்டு சொல்றேன். இன்னைக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரிங்க சார், தேங்க்யூ சார். இவ்வளவு சீக்கிரம் வந்து மாட்டிக்கிட்டாலே. நம்ம நினைச்சது இன்னைக்கு நடந்துடும்.